பெருமதிப்பிற்குரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று திருவாசகத்தில் போற்றி திருவகவல் என்கின்ற பகுதியில் தப்பினேன் பிழைத்தேன் என்று மாணிக்கவாசகர் கூறிய அந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். போற்றி அகவல் என்பது சகத்தின் உற்பத்தியை பற்றி கூறுவது. இந்த உலகத்தின் உயிர்களின் தோற்ற முறைமையை பற்றி கூறுகிறது. போற்றுதல் என்பது நினைத்தல், வாழ்த்தல், வணங்குதல் போன்ற முப்பெரும் சொல்லுக்கு உரியனவாகும். இந்த பகுதியினுடைய இறுதி பகுதியில் போற்றி என்கின்ற சொல்லை 159 முறை மாணிக்கவாசகர் பயன்படுத்தி இருக்கிறார். இது முதலில் 10 வரிகளுக்கு உரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், திருமால் பேர் உருவினை எடுத்து 2 அடியாலே 3 உலகங்களை அளக்கிறார். இதனை பார்த்த முனிவர்களும் தேவர்களும் ஐம்புலன்களும் மகிழ்ச்சி அடைந்து அவரை துதித்து அவருக்கு கனம் செய்கின்றார்கள். திருமால் உடனே இறைவனுடைய திரு அடி முடியை நான் கண்டு விடுகிறேன் என்று சொல்லி இறைவன் முன்பாக வந்து தோண்டுதலை பன்றி வடிவெடுத்து 7 உலகங்களையும் தோண்டி செல்கிறான். செல்ல செல்ல அவரால் முடியவில்லை. உடனே இளைத்தும் விடுகிறார். உடனே ஊழி முதல்வனே வெல்க வெல்க என்று சொல்லி சிவபெருமானை வணங்க ஆரம்பிக்கிறார். அப்படி வணங்குகின்றவர்களுக்கு காட்சி கொடுக்காமல் என்னை போன்ற எளியவருக்கு காட்சி கொடுத்த இறைவனே என்று முதல் 10 வரிக்குள்ளாக மாணிக்கவாசகர் தன் கருத்தை பதிவு செய்கிறார். அடுத்துதான் நான் இன்றைய பதிவில் பேச வந்த விடயம் தப்பினேன் பிழைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். யானை முதலாக எறும்பு ஈராய ஊனமில் யோனியினுள் வினை பிழைத்து மாதா உதரத்து ஈனமில் செருவினீர் பிழைத்தும் ஒருமதி தான்றியில் இருமயிர் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமயிர் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரரு திங்களில் பேருருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துயரமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் என்று குறிப்பிடுகிறார். இன்று விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து விட்டது. ஒரு பெண் கரு அடைந்து மருத்துவமனைக்கு சென்றால் ஸ்கேன் மூலம் முதல் மாத குழந்தை எப்படி இருக்கிறது, 2வது மாத குழந்தை எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 8வது நூற்றாண்டில் மாணிக்கவாசகர் சொல்கிறார், நான் யானை முதலாக பெரிய உருவத்திலே இருந்து அவற்றினுடைய பிறப்பு தோற்றங்களிலிருந்து தப்பினேன். உலகில் வெவ்வேறான உயிர்களினுடைய தோற்றங்களிலிருந்தும் தப்பி இறுதியாக மானுட பிறப்பெடுக்கின்ற பொழுது தாயினுடைய வயிற்றில் போரிடுகின்ற புழு கூட்டங்களிலே இருந்து தப்பி பிழைத்தேன். 1 மாதத்தில் தாண்டிக்காயின் அளவில் ஏற்பட்டு அவை 2ஆக பிளவுபட்டு போகாதபடி தப்பினேன். 2வது மாதத்தில் அந்த நிகழ்வு உறுதிப்படுகின்ற சூழலில் ஏற்படுகின்ற துயரத்திடையேயும் நான் தப்பினேன். 3வது மாதத்தில் கருப்பையில் ஏற்படுகின்ற மதநீர் பெருக்கத்தினால் அழியாமல் தப்பினேன். 4வது மாதத்தில் பேர் இருள் ஏற்படுகின்ற அந்த சூழலில் இருந்து தப்பினேன். 5வது மாதத்தில் முஞ்சுதல் பிழைத்தும் அழியாதும் தப்பினேன். 6வது மாதத்தில் ஊரலர் பிழைத்தும் தினவு வேட்கையால் ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து தப்பினேன். 7வது மாதத்தில் கருப்பை தாங்க முடியாமல் புவியில் காயாக விழுதலினின்றும் தப்பினேன். 8வது மாதத்தில் கரு வளர்ச்சி நெருக்கத்தால் ஏற்படுகின்ற துன்பங்களில் இருந்து அழியாது தப்பினேன். 9வது மாதத்தில் வெளிவருவதற்கு தயாராக இருக்கின்ற நோவுகளிலிருந்து தப்பினேன். 10வது மாதத்தில் வெளிவருகின்ற
அந்த சமயத்தில் தாயோடு சேர்ந்து நான் படுகின்ற துன்பமாகி கடலில் இருந்தும் தப்பினேன். சாகரம் என்றால் கடல், தசம் என்றால் 10. ஆக இன்று நாம் பெண்களினுடைய மகப்பேறுவை மிக எளிதாக கடைபிடிக்கிறோம். ஆனால் அதனை பிரசவம் என்று தமிழிலே குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கலில் இருந்து தப்பியதாக குறிப்பிடுகிறார். இப்பொழுது குழந்தையாக பிறந்து 10 மாதம் முடிந்து வந்துவிட்டார். இனி மானுட பிறவி வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. அதை குறித்து நயன கொள்ளையில் பிழைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டுகள் தோறும் அடைந்தவ காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் காலை மலமுடன் கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குளர் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்திட வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமோலை மாதர்தம் கூத்த நயன கொள்ளையிற் பிழைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். இதிலே ஆண்டுகள் தோறும் வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிற காலத்தில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் வருகிறது. அவற்றிலே இருந்து நான் தப்பிவிட்டேன். காலையிலே மலம் கழித்தல், பகல் நேரத்திலே பசி தவிர்த்தல், மாலையிலே நித்திரை போதல் போன்ற போக்குவரத்து இவைகளிலிருந்தும் தப்பினேன். இதற்கு அடுத்தது போற்றி திருவகவல் 30வது வரி தொடங்கி 35வது வரி 6 வரிக்கு இடையே உள்ள வரிகளுக்கு இந்த பதிவை பார்க்கின்ற நேயர்கள் நெட்டிலோ அல்லது திருவாசக புத்தகத்திலோ இதற்கு உரிய அந்த அர்த்தத்தை தேடி கண்டுபிடிக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். எந்த வரிகள் என்றால், கருங்குளர் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து ஈர்க்கிடை போகா இளமூலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். அவர் இந்த சூழலில் எப்படி பிழைத்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வரிகளை கடந்து செல்கிறேன். இன்னும் பல துறையில் அவர் தப்பி பிழைத்ததாக குறிப்பிடுகிறார். அடுத்த பதிவுகளில் அவற்றை குறித்து உங்களோடு பதிவு செய்கிறேன். இக்கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல்காஞ்சியில் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மற்றவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.